என்ன பார்த்தோம்னா பேசிக்கா வந்து இப்போ நம்ம வாஸ்து வச்சு எல்லாமே ஒரு பிளான் சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ரிவீட் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஸ்து வச்சு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. இப்போ கத்துக்கிறது வந்து நீங்க எத்தனை இயர் போனாலும் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் எந்த இயர் போனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் வாஸ்து வச்சுக்கோ. இது போக நிறைய வாஸ்து இருக்கு, பட் இது வந்து பேசிக். இதை வச்சாலே நீங்க நிறைய கத்துக்கலாம். வாஸ்துங்கிறது கஷ்டமும் இல்லை, இதுதான் பேசிக். இதை வச்சு அவங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கேட்கறாங்களோ அவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கம்மி பண்ணி மாத்தி மாத்தி போட்டு தந்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா பேசிக்கா ஒரு வாஸ்து வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவீட்டுக்குள்ள வர்றோம். ஓகேவா? ரிவீட்டுக்குள்ளது இப்போ பிளானே போட்டோம், பிளான் போட்டு எல்லாமே பண்ணி வாஸ்து ப்ரிப்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ரிவீட்ல இருக்கு மாதிரி நம்மளுக்கு இப்போ பிளான் போட்டாச்சு, அதுல என்னென்ன மெத்தட்ஸ் என்னென்ன அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான், வாஸ்து வச்சு நம்ம பிளான் போட்டாச்சு எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர்ல போயிட்டு வால்ல போயிட்டு வால். இப்போ இந்த வால்ல பாத்தீங்கன்னா வாஸ்து போடுறதுக்கு லைன் வால் மட்டும் எடுத்துட்டோம், இன்பில்ட்டாவே இருந்துச்சு. ஓகேவா? பிளான் முடிஞ்சுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் போடணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வால்ஸ் இதுல வந்து இருக்கு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் வால்ஸ் எந்தெந்த மாதிரியான வால்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வாலை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க டிராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த டிராங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லைன் இருக்கும், ரெக்டாங்குலர் எல்லாமே இருக்கும். சிம்பிள். இப்போ லைனை கிளிக், இப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாமே லைன்ல போட்டோம். இப்போ ரெக்டாங்குலர் சிம்பிளா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேவா? இதை ரெக்டாங்குலர் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, டைமென்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு 20 feet வேணும், 20 என்டர். இப்போ எனக்கு இந்த பக்கம் 20 feet வேணும், கிளிக் பண்ணுங்க 20 feet என்டர். பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 20க்கு 20 கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சேம் வால்ல போயிட்டு டிரால போயிட்டு வேற ஷேப்ஸ். வாலிக நிறைய ஷேப் இருக்கு. சர்க்குலர் மேக்ஸிமம் நம்ம சர்க்குலர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சர்க்குலர் ஷேப். சர்க்குலர் வந்து எவ்வளவு ரேடியஸ் இருக்கு நம்மளுக்கு, 10 வேணுமா, எவ்வளவு வேணும், அந்த ரேடியஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சர்க்குலர் ஷேப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வாலோட சர்க்குலர் ஷேப்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? தெரியுதா? சர்க்குலர் ஷேப். அதே வந்து நெக்ஸ்ட் என்ன, ஆர்க் ஷேப். நீங்க வால் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லைன் ஷேப் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் யூஸ் பண்ணுவீங்க, ஆர்க் ஷேப் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க, சர்க்குலர் ஷேப் யூஸ் பண்ணுவீங்க. அது போக இது எல்லா ஷேப்பும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? லைன் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், சர்க்குலர் ஷேப், ஆர்க் ஷேப். ஆர்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், அப்புறம் ரேடியஸ் நம்மளுக்கு எவ்வளவு ரேடியஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்ச் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். இதெல்லாமே 3Dல பாத்துக்கலாம், நான் கடைசியில சொல்றேன் 3Dல நம்ம எப்படி பாக்குறது என்னங்கிறது எல்லாமே நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது எல்லாமே கிரியேட் பண்ணது எதை வச்சு கிரியேட் பண்ணனா ஒரு லைன் வால் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அது போக என்னென்ன டைப் ஆஃப் வால்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்கிடெக்சர்ல போயிட்டு வாலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உங்களுக்கு எல்லா ஷேப்லயுமே ஆர்க் ஷேப் வேணுமா, எந்த எதுல வேணும் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? வாலை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணாலும், சர்க்குலர் ஷேப் வேணுமா, செமி சர்க்குலர், ரெக்டாங்குலர் ஷேப், நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். இது என்னன்னா ஒரு வால் கிரியேட் பண்றது. இப்போ வால் திக்னஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா எதுல போவோம், எடிட்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு எடிட்ல நம்ம மாத்திக்குவோம். ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வால்ல இருக்குன்னு வைங்க. ஓகேவா? இந்த வால் இருக்கு, எனக்கு இதோட திக்னஸ் டைனிங் ரூம் திக்னஸா, இந்த திக்னஸ் இருக்குன்னு வைங்க. நான் இதை மட்டும் 9 inch 4.5 inch வாலா மாத்தணும். ஏன்னா இது மெயின் வால் கிடையாது, பார்ட்டிஷன் வால் தான். அப்ப இந்த பார்ட்டிஷன் வால் வந்து எனக்கு 4.5 inch மாத்தணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல போய்க்குங்க, திரும்பி டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இப்பதான் என்ன பண்ணணும், டூப்ளிகேட் நீங்க கிரியேட் பண்ணணும். டூப்ளிகேட்ல போயிட்டு 4.5 inch 4.5 inches கொடுத்துருங்க. எடிட்ல போயிட்டு கொஞ்சம் கன்வர்ஷன் உங்களுக்கு புரியல, 4 inch வச்சுங்களா, 5 inch வச்சுங்க. ஓகேவா? 4 inch ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, 4 inch நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடுச்சா. டூப்ளிகேட் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா இருக்கிற வால் சைஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா 4 inchன்னு மாறிடும். ஓகேவா? நீங்க டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு மாறும். இப்போ ஆர்கிடெக்சர்ல அனோட்ல போயிட்டு டைமென்ஷன்ல போயிட்டு இப்போ டைமென்ஷன் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா
என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 4 inch வால் கொடுத்துச்சா. எதுக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கண்டிஷனுக்காக தான். நம்ம என்ன பண்றோம், ஒரே இதுல வந்து நம்ம என்னென்ன இருக்கு, இது பாத்தீங்கன்னா 9 inch. அப்ப இந்த பாத்ரூம்ல வந்து நம்ம 9 inch வால் பார்ட்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா திரும்பி போய் கிரியேட் பண்ண தேவையில்லை. டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்குங்க. அதில் முதல்ல ஒரு டூப்ளிகேட் நேம் வச்சு கிரியேட் பண்ணாம 4.5ங்கிறது அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு 4.5 வாலா மாறிச்சு. நீங்க ஒருக்கா வால் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம புரிஞ்சு உங்களுக்கு வால் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல உங்களுக்கு போடுறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர், பாலிகன் எல்லா ஷேப்பும் நீங்கள் இதில் போனீங்கன்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன எப்படி எடிட் பண்ணுறது, ஒவ்வொரு வால் வந்து 5 inch வால் இருக்குது, 6 inch வால் இருக்குது. உங்கள் பிரிக் சைஸை பொறுத்து ஹாலோ பிரிக்ஸ் இருக்குன்னா அது வேறு சைஸ் வரும். கிளே பிரிக்ஸ் நார்மலாக எத்தனை இன்ச் திக்னஸ் எல்லாமே சேர்த்தீங்கன்னா அவங்க எத்தனை இன்ச்சு திக்னஸ் வைக்க சொல்கிறாங்களோ அத்தனை இன்ச்சு திக்னஸ் வந்து நீங்கள் வச்சிருங்க. அது எப்படி இருக்குதுன்னா எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட், ஓகேவா, இதில் போயிட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ இது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னென்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு வால் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளான் கிரியேட் பண்ணியாச்சு. பேசிக்காக வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு வால்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் நம்ம எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வால் இருக்குன்னு வைங்க, லெவல் கிரியேட் பண்ணணும். லெவல் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம பிளான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா G+1 2 3 நிறையா ஃப்ளோர் வேணும். இப்போ வந்து நம்ம பிளான் போட்டாச்சு, இதுக்கு அடுத்தடுத்த ஃப்ளோர் எப்படி கட்டுறது அதை பார்த்தரலாம். ஓகேவா? G+1 2 3 4 5 அந்த ஃப்ளோர்ஸ்லாம் எப்படி கட்டுறது அப்படிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 1ங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேவா? கிரவுண்ட் ஃப்ளோர் தரமாட்டோம். லெவல் 2ங்கிறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் லெவல். ஓகேவா? அந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் லெவல். அடுத்து எனக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும், செகண்ட் ஃப்ளோர் வேணும், தேர்ட் ஃப்ளோர் வேணும். அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஃப்ளோர் வரும். ஏன்னா இப்போ வந்து ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ணாங்கன்னா லெவல் 2ல வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தடுத்த ஃப்ளோர் வேணும்னா உங்களுக்கு லெவல் கிரியேட் பண்ணியே ஆகணும் பிளான் கிரியேட் பண்ணுறதுக்கு. அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஈஸ்ட் ஏதோ ஒரு டைரக்ஷன் போய்க்குங்க. ஓகேவா? ஈஸ்ட் டைரக்ஷன் போய்க்குங்க. ஈஸ்ட் டைரக்ஷன் போயின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன, இது வந்து அன்கனெக்டட் ஹைட், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இது என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நம்மளுக்கு இப்போ மேக்ஸிமம் ஹைட் பில்டிங்க்கு எவ்வளோ இருக்கும், 10 11 12 வைக்க மாட்டோம், 11 feet வைப்போம் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் இன்பில்ட் எவ்வளோ இருக்குது, 13 feet இருக்குது. ஓகேவா? இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு 11 feet. ஓகேவா? இப்போ 11 feet மாறியாச்சு. இதை நீங்கள் சிம்பிளாக இது இன்பில்ட்டாக 28 feet இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டுக்கு வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண முடியாது, ஓனாக தான் பண்ண முடியும். இல்லை அதில் ஹைட் எடிட் பண்ணிக்கலாம். அது நான் எப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஓகேவா? அதை நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது ஹைட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாமே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லெவல் கிரியேட் பண்ணியாச்சு. லெவல் 2 கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு அடுத்த ஒரு ஃப்ளோர் வேணும், G+1 2 3 4 அந்த மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸ் வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா கிளிக் பண்ணிங்க. சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டு கிரியேட்ல போயிட்டு கிரியேட் சிமிலர். ஓகேவா? கிரியேட்ல போயிட்டு கிரியேட் சிமிலர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்செட்ஸ்ல போயிட்டு எனக்கு அடுத்த ரூமோட ஹைட் 11 feet. 11 கிளிக் பண்ணிட்டு என்டர். இந்த ஆப்செட்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 11 feet மாறிடுச்சா, ஆட்டோமேட்டிக்காக 11 feet மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிரால போயிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். லைனுங்கிற ஆப்ஷன் வந்து இங்கிருந்து லைன் மாதிரி போட்டு போறது. நீங்க பிக் லைன்ஸ் போய்ங்க, பிக் பண்ணிட்டே போய்க்கலாம். ஓகேவா? பிக் லைன்ஸ் போய்ங்க. பிக் லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. அடுத்து லெவல் 3 மாறிடுச்சா, அடுத்து லெவல் 4. எனக்கு இது இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். இப்போ எனக்கு எத்தனை ஃப்ளோர் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்க ஃப்ளோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 33ங்கிறது ஓவரால் ஹைட். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளோர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 11 feet 11 feet நம்ம வச்சுட்டு போயிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு ஃப்ளோருமே 11 feet 11. நீங்க ஹைட் கம்மி பண்றதானே இதில் கம்மி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த ஃப்ளோர் எப்படி கிரியேட் பண்றதுன்னா சிம்பிளா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், லெவல்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா 22 23 அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா லெவல்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுதான் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், பிளஸ்லையும் கிரியேட் பண்ணிக்கலாம், மைனஸ்லையும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி வேணா பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ளோர் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க லெவல் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கிரவுண்ட், இது G+1 G+2 G+3. நீங்க நேமும் கூட மாத்திக்கலாம். இந்த லெவல் 2 கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நேம் மாத்திக்கலாம். எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம லெவல் 1 வச்சாச்சு. இப்போ நம்ம லெவல் 2 கிளிக் பண்ணுங்க, லெவல் 3 லெவல் 5 நீங்க எத்தனை லெவல் வேணா அடுத்தடுத்த லெவல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா வரைஞ்சிட்டு போய்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் வரைஞ்சிட்டீங்க, எனக்கு G+10 ஃப்ளோர் ஆர் 15 ஃப்ளோர் ஆர் 13 ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஃப்ளோரா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அதில் டிராப் பண்ணி நீங்க ஒவ்வொரு ஃப்ளோரா என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு போய்க்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு என்னன்னா லெவல் வந்து மெயினா யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் வந்து எதுக்காக நாம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறது இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பிளான் கிரியேட் பண்ணியாச்சு, வாஸ்து படி போட்டு நம்ம என்னென்ன டைமென்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலிவேஷன்ஸ்ல போயிட்டு ஈஸ்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன நெக்ஸ்ட் வந்து வால்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் வால்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி 3D வியூல பார்க்கணும்னா வியூல போய்க்குங்க, அதுல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு 3D. ஓகேவா? வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு 3D. இதுல என்னன்னா ஆக்சுவலா வந்து இதுல இன்பில்ட்டாவே 28 feet ஹைட் தான் இருக்கும். ஓகேவா? 28 feet அதை நம்ம எடுத்துனே மாத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 10 feetக்கு வந்துடும். நான் ஆக்சுவலா மாத்தல. அப்புறம் எப்படி நடுவுல மாத்துறது அப்படின்னா வால்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க, எத்தனை வால் வேணுமோ அது வரைக்கும் கொஞ்சம் வால் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வால்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. போயிட்டு கீழே ப்ராப்பர்ட்டிஸ், டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், அதுல போயிட்டு 26 feetனு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அன்கனெக்டட் ஹைட், அதுல போயிட்டு 10 feet கொடுத்து என்டர் கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா எல்லாமே வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா வாலுமே எது வேணும். இது நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே வந்து இதை 10 feet மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருக்கிறவங்க அவசியமே இல்லை. ஓகேவா? நான் சொல்லல, அதனால எனக்கு 2 வேலையாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்தாச்சு எல்லாமே எது வேணுமோ வாலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆகல ஏதோ டபுள் கிளிக் ஆயிருக்கு, இந்த வால் வச்சுக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு வாழை போய்க்கலாம், கொஞ்சம் டிலே ஆகும் பாத்தீங்கன்னா 10 feet. இதை நீங்க ஸ்டார்டிங்லேயே ஒரே முட்டை பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 10 feet நீங்க ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிக்கலாம். அப்புறமும் இல்லை ஃபர்ஸ்டே குறைக்கிறதுனால நீங்க குறைச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து. ஓகேவா? நீங்க அந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிங்கன்னா இது எல்லாமே 10 feetனு உங்களுக்கு வந்துடும். நான் நெக்ஸ்ட் ஒரு பிளான் நான் ரஃபா போட்டு 3D எலிவேஷன் பண்ணும்போது சொல்றது, ஈஸியா முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஹைட் எப்படி குறைக்கிறதுனா சிம்பிளா போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு 28 feet இருக்கும், அதை 10 feet கொடுத்துட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இதுக்குன்னு இன்பில்ட்டா ஒரு கலர் இருக்கு. அந்த கலர் எப்படி பாக்குறது அப்படின்னா கீழே இந்த இடத்துக்கு வந்து விசுவல் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விசுவல் ஸ்டைல் ஹிடன் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரியலிஸ்டிக் போங்க. ரியலிஸ்டிக் போனீங்கன்னா தெரியுதா, இன்பில்ட்டா இது ஒரு கலர் இருக்கும். இன்னும் நம்ம கலர் இன்னும் எந்த வாலுக்கும் நம்ம கொடுக்க கிடையாது. ஓகேவா? எந்த வாலுக்கும் நம்ம கலர் கொடுக்க கிடையாது, இது இன்பில்ட்டா இருக்கு. ஓகேவா? இன்பில்ட்டா நம்மளுக்கு கலர் எப்படி ஒரு சின்னதா இன்பில்ட்டா அதே இன்பில்ட் சைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்பில்ட் கலர் அது எப்படி பாக்குறது அப்படின்னா கீழே இந்த இடத்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், விசுவல் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிட்டு ரியலிஸ்டிக்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஹிடன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும்.
நாம இன்னும் கலர் கொடுக்க கிடையாது. அதுல இன்பில்ட்டா இருக்குல்ல, இன்பில்ட்டா இருக்கிற கலர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இந்த வாலுக்கு வந்து ரப்பா ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம். எப்படி வாலுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கறது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம், எல்லா வாலுக்கும் ஒரே கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நாம எப்படி எப்படி எடிட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு எல்லா வாலுக்கும் ஒரே கலர் தான் கொடுக்க போறோம். எப்படி அந்த வாலுக்கு கலர் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு சேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்குங்க. அதுல போயிட்டு எடிட், நம்ம திக்னஸ் இங்க மாத்தணும். கலர் எதுல போகணும்னா மெட்டீரியல்ல போகணும். ஓகேவா? கலர் எதுல போகணும்னா மெட்டீரியல்ல போகணும். அதுல போயிட்டு இந்த 3 டாட் கீ இருக்கா, இந்த 3 டாட் மெனு கீ கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? பை கேட்டகரியில போயிட்டு 3 டாட் கீயை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? 3 டாட் கீயை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட்ங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மாதிரி ப்ளஸ் போட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிரியேட் நியூ மெட்டீரியல். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இதில் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க, கலர் நேம் ஒயிட், ஏதோ ஒன்று ஒயிட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ கலர் கொடுக்கணும். இப்போ மெட்டீரியல் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம கலர் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறதுன்னா அப்பியரன்ஸ்ல போயிடுங்க. அதுல போயிட்டு ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட். ஓகேவா? ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட் அதுல போயிடுங்க. ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி அசிஸ்ட் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி அசிஸ்ட் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு அப்பியரன்ஸ் லைப்ரரி, அந்த அப்பியரன்ஸ் லைப்ரரியில போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டான கலருமே இருக்கு. என்னென்ன கலர் வேணுமோ லிக்விட் எல்லாத்தையும் நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வால் பெயிண்ட் போய்க்கலாம். ஓகேவா? இப்போ வால் பெயிண்ட் போயிட்டு எனக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் வேணும். இங்கே எனக்கு கூல் ஒயிட் இருக்கா, அந்த கூல் ஒயிட் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? கூல் ஒயிட் என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா? கூல் ஒயிட் வந்து டபுள் கிளிக் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை ஓகே. அதே மாதிரி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்மளுக்கு என்னாச்சு, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஓப்பன் ஆயிக்கா ஒயிட் கலரா நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணியாச்சு, கலர் கொடுக்கறதும் சேம் அதே கான்செப்ட் தான். கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எதுல போகணும், சாரி எடிட் டைப்ல போயிட்டு எடிட்ல போயிட்டு ஒயிட்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிட்டு அப்பியரன்ஸ்ல போயிட்டு ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்கா நீங்க வந்து என்ன பண்றது, கலர் வந்து கொடுக்கறது. ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்கா கலர் கொடுத்து நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? இன்னைக்கு இந்த கிளாஸ் டுடே கிளாஸ் இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் ரிமைண்டர் என்னன்னா இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னா ஒரு பிளான் வச்சு நம்ம எப்படி வாஸ்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து லெவல்ஸ், எத்தனை ஃப்ளோர் எத்தனை லெவல்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி சைஸஸ் எப்படி மாத்தணும், அதே மாதிரி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த கலர் கொடுக்கறது எப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இதையே கண்டினியூ பண்ணுவோம். வால்ஸ் எல்லாம் என்ன ஹோல்ஸ் பண்றது, டிசைன்ஸ் ஃபிக்ஸ் பண்றது, அந்த மாதிரி பண்றது நம்ம எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா?